ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டாடா ஐபிஎல்லோட 10வது மேட்ச் சரிங்களா? யாருக்குன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையே நடைபெறும் போட்டி விசாகப்பட்டினம் கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க சரிங்களா? ஸோ நம்ம டெய்லியுமே வீடியோவில் இந்த 6 பிளேயரை ஷோ பண்ணுவோம். அந்த 6 பிளேயருமே ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரமாட்டாங்க சரிங்களா? ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இந்த 6 பிளேயர் தான் இருக்காங்க. இந்த 6 பிளேயரில் யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகுன்றதை என்னோட ஒப்பீனியனில் சொல்லிடுறேன் சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயரில் யார் யாருக்கெல்லாம் ஆவரேஜ் நல்லா இருக்குன்னா இஷான் கிஷானுக்கு ஆவரேஜ் நல்லா இருக்குங்க. எடிட்டோட்லையும் சரி வென்யூலையும் சரி டூ பிளேஸையும் சேம் அதே போல தான் எடிட்டோட்லையும் வென்யூலும் நல்ல ஆவரேஜ் தான் வச்சிருக்காங்க. அக்சர் பட்டேல் டிசி பக்கம் மிடில் இவர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ அந்த ரீசன் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டார்சி சரிங்களா? ஸோ சன்ரைசர்ஸ்னு வந்துருச்சுனாவே ஸ்டார்சி வந்து கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டில் பர்ஃபார்ம் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர் பக்கம் இருந்தார். ஸோ அவர் வந்து நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா? ஸோ சன்ரைசர்ஸ் ஆப்போசிட்டில் வந்து ஸ்டார்சி ப்ளே பண்ணுறதுனாவே டெஃபினட்டாக அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுறேன் சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து இந்த 6 பிளேயரில் 4 பிளேயர் நல்லா இருக்காங்க சரிங்களா? என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு திராவி செட்டு அபிஷேக் சர்மா இவங்க 2 பேருக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு பிளேயர் வந்து வெளியே போவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன் சரிங்களா? ஸோ அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டோன்னா 3ஆம் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவார் சரிங்களா? ஸோ அதுதான் இவர். ஸோ இந்த மேட்ச் நான் அபிஷேக் சர்மாவை பிக் பண்ணிக்கிறேன். திராவி செட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஸோ ஸ்டார்ஸியோட பாலில் ஈஸியாக திராவி செட்டு ஒரு 5 பால் கூட பிடிக்காம அவுட் ஆகி போகிறத நிறைய முறை பார்த்துருப்போம். ஸோ அந்த ரீசனாக திராவி செட்டை இந்த மேட்ச் கட் பண்ணிக்கிறேன். 149th மேட்ச் வந்து T20 ப்ளே பண்ணுறேன் சரிங்களா? ஒரு ஹிட்டார் ஃப்ளாப்ன்ற கேட்டகரியில் தான் திராவி செட் இருக்காரு. ஸோ அந்த ரீசனாக நான் வந்து திராவி செட்டை கட் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு திராவி செட் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீமில் பிக் பண்ணிங்கன்னா கேப்டனாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம் சரிங்களா? நான் பர்சனலாக வந்து திராவி செட்டை கட் பண்ணிக்கிறேன் இந்த மேட்ச் சரிங்களா? நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க சரிங்களா? இஷான் கிஷான், கிளாசன், அபிஷேக் பரோல் 3 பேர் இருக்காங்க. அபிஷேக் பரோல் நான் எடுக்க மாட்டேன் சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் இருக்காங்க. இஷான் கிஷான் இந்த மேட்ச் வந்து நான் பிக் பண்ணிக்க போகிறேன். இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா 16 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 527 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ்ன்றது 32 வந்து வச்சிருக்காரு இஷான் கிஷான் சரிங்களா? என்ட்ரி கிளாஸ்ன்னு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ட்ரி கிளாஸ்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்ன்றது 25 தான் வச்சிருக்காரு சரிங்களா? மேபி நீங்கள் விக்கெட் கீப்பரில் இஷான் கிஷான், கிளாசனை ஒரு 2 பேரில் ஒரு பிளேயரை நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் மேபி கிளாசனை ஸ்கிப் பண்ணிக்காங்க சரிங்களா? நான் வந்து கிளாசனை வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிடில் வந்து இப்போதைக்கு கிளாசன் மட்டும்தான் இருக்காங்க சரிங்களா? ஸோ அந்த 12 ஓவருக்கு மேலே வந்து இவர் தான் வந்து பேட்டிங்கிறதுக்கு டெஃபினட்டாக கெட்சது. ஸோ அந்த நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பேட்டிங் ஆப்ஷனில் பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் திராவி செட் இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து திராவி செட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா? அதுக்கான ரீசன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்டார்ஸி வந்து பயங்கரமாக வந்து ஸ்டார்ஸோட பால் வந்து இவர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால நான் வந்து திராவி செட்டுக்கு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டூ பிளேஸ் வந்து கண்டிப்பாக பிக் பண்ண போகிறேன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டிசியோட டாப் ஆர்டர் வந்து உங்களுக்கு தெரியும். ஃப்ரேசர் மெகர் இருக்காங்க. அவங்க அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. அதே போல் நெக்ஸ்ட் அபிஷேக் பரோல் சரிங்களா? அபிஷேக் பரோலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மேட்ச் வந்து கேஎல் ராகுல் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பிளேயிங் லெவலில். மேபி அப்போ பார்க்கலாம் சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து டூ பிளேஸை பிக் பண்ணிக்கிறேன் கட்டாயம். அடுத்து வந்து ஸ்டப்ஸ் இருக்காங்க. ஸ்டப்ஸ் லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸுக்கு எடிட்டோரியலையும் சரி வென்யூலையும் சரி ஆவரேஜ்ன்றது போகிறதா இருக்குது. இந்த மேட்ச் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் சரிங்களா? அடுத்து ஃப்ரேசர் மேக்கரை பொறுத்த வரைக்கும் எடிட்டோரியலில் ஒரு மேட்ச்சில் வந்து 65 ரன்னுன்றது அடிச்சிருக்காங்க சரிங்களா? ஸோ இவர் ரீசெண்டாக வந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருக்காரு. ஃப்ரேசர் மேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துட்றேன் சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்காங்க சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அசுதோஷ் சர்மா இருக்காங்க. அசுதோஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் பண்ணதை பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்தா ஈஸியாக அவுட் ஆகிட்டு போகிற மாதிரி தெரியலைங்க. இந்த மேட்ச் என்னோட டீமில் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஆனால் ஆவரேஜ்ன்றது போல தான் இருக்குது. பட் இவர் லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன் என்னோட டீமில் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்வி வந்து பிளேயிங் லோட இருக்க மாட்டார். இவருக்கு பதிலாக தான் வந்து கேஎல் ராகுல் அகெயின் பிளேயிங் லோட வர மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மனோகர் இருக்காங்க. மனோகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சன்ரைசர்ஸ் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் ஒரு டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த டீமில் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம் சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் இருக்காங்க சரிங்களா? ஸோ அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் மிடில் இவர் தாங்க இருக்காரு சரிங்களா? டிசி பக்கம் மிடில் இப்போ இவர் தான் இருக்காரு. பவுலிங்கும் வந்து கம்பல்சரியாக தான் 3 ஓவர்ஸ்க்கு மேலே வந்து பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசன் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது சரிங்களா? அபிஷேக் சர்மாவுக்கு ஆவரேஜ் நீங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி 19 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். அபிஷேக் சர்மாவுக்கு ஆவரேஜ் 19 தான் இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் நான் வந்து பிக் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுறவங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. ஹெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க வந்து அபிஷேக் சர்மாவை ஸ்கிப் பண்ணிக்காங்க. அபிஷேக் சர்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க வந்து
ஹெட்டே ஸ்கிப் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதேஷ் ரெட்டி இருக்காரு, மிடில் இவர் தான் இருக்காரு சரிங்களா. ஸோ அவரேஜும் வந்து ஒரு 25 ரன்னுன்றதை அடிச்சிடுறாரு சரிங்களா. ஸோ அந்த ரீசன் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து விப்ராஜ் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு வேணும்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஸ்டார்சி இருக்காங்க. ஸ்டார்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சன்ரைசர்ஸுக்கு எதிராக இவர் வந்து விளையாடுறாரு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுறேன். ஸோ அந்த ரீசன் நான் பிக் பண்ணிக்கிறேன். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட்ன்றதை எடுத்திருக்காரு சரிங்களா. 8-8ல் மோஸ்ட்லி ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்ன்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா விக்கெட்ன்றதை எடுத்திருந்தார். பேட்டிங்கில் வந்து 6 மோஸ்ட்லி அடிச்சதுனால வந்து இவர் ஃபேண்டசி டீமில் வந்தார். இந்த மேட்ச் வந்து ஒரு விக்கெட் தான் கிடைக்கும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு சரிங்களா. குல்தீப் யாதவும் சேம் அதே போல தான் 8-8ல் மோஸ்ட்லி ஒரு விக்கெட்ன்றது தான் கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து குல்தீப் யாதவும் இந்த மேட்ச் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து முகமது ஷமிக்கும் வந்து இந்த மேட்ச் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க. ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அந்த 20வது ஓவர்ன்றது இவர் தான் பவுல் பண்ணுற சன்ரைசர்ஸ் பக்கம். அந்த ரீசனுக்காக வந்து ஹர்ஷல் பட்டேலை பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிசி பக்கம் மோஹித் சர்மா இருக்காங்க. 8-8லேயே வந்து மோஸ்ட்லி இவர் தாங்க அதிகமான விக்கெட் எடுத்துருக்காங்க. 13 மேட்ச்சில் 21 விக்கெட்ன்றது எடுத்துருக்காங்க. டிசி பக்கம் 20வது ஓவர் வந்து இவர் தான் பவுல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் மோஹித் சர்மாவை என்னோட டீமில் இந்த மேட்ச் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் இருந்தது எடுக்கல இவர். இந்த மேட்ச் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ முகேஷ் குமார், சிம்ரன்ஜித் சிங் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ வென்யூவில் வந்து விக்கெட்ஸ்ன்றது எடுத்துருக்காங்க. முகேஷ் குமார் 8-8ன்றது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ என்னோட ஒப்பீனியனில் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஆவரேஜ்ன்றது வந்து பிளேயர்ஸோட ஆவரேஜே நாம் பார்த்துடலாம் சரிங்களா. இஷான் கிஷானுக்கு வந்து ஆவரேஜ் எவ்வளோ வச்சிருக்காருன்னா 32 வச்சிருக்காருங்க. என்டி கிளாஸ்னை பொறுத்த வரைக்கும் என்டி கிளாஸினுடைய ஆவரேஜ் வந்து 25 தான் வச்சிருக்காருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திராவி செட்டு பார்க்கலாம். திராவி செட்டை பொறுத்த வரைக்கும் 45 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. 2 மேட்ச் 8-8 ப்ளே பண்ணி 2 மேட்ச் 91 வந்து வச்சிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து நானே தான் வந்து கட் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ விட்டர் பிளாப் கேட்டகரின்ற ரீசனுக்காக வந்து திராவி செட்டை கட் பண்ணி பார்க்குறேன். அடுத்து வந்து அபிஷேக் சர்மாவுக்கான ஆவரேஜ் பார்க்கலாம். அபிஷேக் சர்மாவுக்கான ஆவரேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஜஸ்ட் 19 ஆவரேஜ் வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டாரு. இந்த மேட்சை பர்ஃபார்ம் பண்ணுவார்ன்ற ரீசனுக்காக நான் பிக் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8-8லேயே டாப் பர்ஃபார்மராக யாருக்கான்னு கேட்டிங்கன்னா மோஹித் சர்மா தான் இருக்காரு சரிங்களா. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 21 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி இருக்காரு. 8-8ல் அதிகமான விக்கெட் 9 மேட்ச்சில் 17 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு சரிங்களா. ஸோ நானே தான் முகமது ஷமிலாம் கட் பண்ணியிருக்கேன். ஃபார்மில் இல்லாத ரீசனுக்காக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு விக்கெட்ன்றது தான் பெரும்பாலும் எடுக்கிறத கட் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு வேணுமானு எடுத்தாங்க சரிங்களா. ஸோ 8-8ல் 9 மேட்ச்சில் 17 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ வாங்க என்னோட டீம் பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபைனலாக கொடுக்கக்கூடிய டீம் வந்து இதுதான். இந்த 11 பிளேயர்ஸில் வந்து அபிஷேக் சர்மா வந்து ரிஸ்க்காக கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆவரேஜ்ன்றது உங்களுக்கு தெரியும் 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நானே வந்து ரிஸ்க்காக கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டூப்ளஸ் இருக்காங்க சரிங்களா. ஸோ டெல்லியோட டாப் ஆர்டர் வந்து யாருமே நின்று விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே இல்லை சரிங்களா. மெக்கருக்கு, அபிஷேக் பொருள், இப்போ ராகுல் வந்திருக்காரு. ராகுல் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து டூப்ளஸியை சேஃபாக வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த 11 பிளேயர்ஸில் வந்து யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்கன்றதை என்னுடைய கெஸ்டிங்கில் சொல்லிடுறேன். மேபி அந்த 11th ஆப்ஷன் பிளேயரை வந்து யாரெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிடுறேன். அசுதோஷ் சர்மா வந்து உங்களுக்கு 11th ஆப்ஷன் தான் சரிங்களா. ஸோ மேபி நீங்கள் வந்து அசுதோஷ் சர்மா பிடிக்கலனா மெக்கர்க்கோ இல்லை முகமது ஷமியோ யாராச்சும் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை வந்து யூஸ் பண்ணி சரிங்களா. ஸோ 11th ஆப்ஷனாக உங்களுக்கு அசுதோஷ் சர்மா தான் கொடுக்குறேன். சப்போஸ் கீப்பரில் நீங்கள் வந்து ஒரு பிளேயர் ஸ்கிப் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸன் மேலே ரிஸ்க் எடுத்து பார்த்துக்காங்க. ஆல்ரவுண்டரில் ஒரு பிளேயர் மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நித்யேஷ் ரெட்டி மேலே ரிஸ்க் எடுத்து பார்த்துக்காங்க சரிங்களா. ஸோ பவுலிங்கில் வந்து ஹர்ஷல் பட்டேல் 20வது ஓவர் இவர் தான் வீசுறாரு சரிங்களா. அந்த ரீசன் நான் வச்சிருக்கேன். 8-8ல் அதிகமான விக்கெட் எடுத்ததுனால மோஹித் சர்மா பிக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து மறக்காம சொல்லிட்டு போங்க. எஸ்டே மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லிட்டு 10 டீமுமே அவர் தான் கேப்டன் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு பயங்கரமான அடி. ஆனால் பார்த்துக்கலாம். நான் வந்து என்னோட ஒப்பீனியனில் வந்து நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்போ கண்டிப்பாக அது ஒரு நாள் நிச்சயம் கிளிக் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அந்த விஷயம் நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.